ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று வாசிக்கிறோம். இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கிறதை பார்க்க முடியும். எதன் மீது நமது நம்பிக்கை இருக்கிறது? ஒரு சிலருக்கு பணத்தின் மீது நம்பிக்கை, ஒரு சிலருக்கு படிப்பில், பதவியில், உழைப்பில், அதிர்ஷ்டத்தில், ஒரு சிலருக்கு தங்களுடைய உடல் பலத்தில், இப்படியாக பலவிதமான காரியங்களின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையிலே நாம் படித்து கொள்ளுகிற பாடம் என்னவென்றால், இந்த நம்பிக்கைகள் எல்லாம் ஒரு நாள் நம்மை ஏமாற்றி விடுகிறதை நாம் பார்க்க முடியும். உடல் பலத்திலே நம்பிக்கை இருக்கிற ஒரு மனிதன் சுகவீனப்படுகிறதை பார்க்கிறோம். ஏராளமான பணத்திலே நம்பிக்கை இருக்கிற மனிதன் நஷ்டமடைந்து போய் ஒன்றும் இல்லாமல் போகிறதை பார்க்கிறோம். படிப்பும் கூட சில நேரங்களில் பயனற்றதாக போகிறது. பதவியில் இருக்கிறவர்கள் பதவியை இழக்க நேரிடுகிறது. உழைப்பை நம்பி இருக்கிறவர்கள் சரீர பலத்தை தான் நம்பி இருக்கிறார்கள். சரீரம் பலவீனமடையும் போது அவர்களால் உழைக்க முடியாமற் போகிறது. இவைகளெல்லாம் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம். ஆனால் நாம் இந்த வசனத்திலே வாசித்த தேவனுடைய நம்பிக்கை என்பது ஒருபோதும் மாறாததாக இருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, தேவன் 3 காலங்களையும் அறிந்தவராக இருக்கிறார். அவர் மிகுந்த ஞானமுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அப்படிப்பட்ட தேவன் மனிதர்களாகிய நம்மீது அன்பு கொண்டு தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு நமக்காக அனுப்பி, அவருடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாக, கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக, அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்ததின் மூலமாக மனுக்குலத்திற்கு மன்னிப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவர் பேரிலே, நமக்காக சிலுவையிலே மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரிலே நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு அந்த நம்பிக்கை ஒருபோதும் மாறாததாக இருக்கிறது. சத்திய வேதம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். தேவன் மீது வைக்கின்றதான நம்பிக்கை நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை நம்மை ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்திலே தேவன் மீது நம்பிக்கை வைத்து வாழுகிற மனிதர்களுக்கு உலக பிரகாரமான சொத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம், சரீர பலன் இல்லாமல் இருக்கலாம். எல்லாம் இல்லாமற் போனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் இந்த மெய்பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. ஆமேன். நன்றி.